விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். கோட்டக்குப்பம் அருகே ராட்சத அலையில் சிக்கி ஃபைபர் படகு கவிழ்ந்ததில் 3 மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது. ஜனவரி 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் தலைக்கவசம் அணியாதவர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட உள்ளது. முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி முதல்வர், துணைநிலை ஆளுநர் ஆகியோர் அவரது உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். இனி விரிவான செய்திகள். கோட்டக்குப்பம் அருகே ராட்சத அலையில் ஃபைபர் படகு சிக்கி கடலில் கவிழ்ந்ததில் 3 மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட மீனவ பகுதியான நடுக்குப்பத்தை சேர்ந்தவர் ஐயப்பன். இவர் தனது ஃபைபர் படகில் அதே குப்பத்தை சேர்ந்த தேசப்பன், விஜயகுமார் ஆகியோருடன் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றுள்ளார். கரையிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் நாட்டிக்கல் மைல் தூரத்தில் ராட்சத அலை வந்ததில் இவர்கள் சென்ற படகு சிக்கியுள்ளது. படகின் முன்பகுதி சுமார் 10 அடி உயரத்திற்கு மேலே சென்றதால் அதிர்ச்சி அடைந்த 3 மீனவர்களும் படகிலேயே தள்ளாடியுள்ளனர். அலையில் சிக்கியதால் விசைப்படகின் இன்ஜினும் பழுதாகியுள்ளது. தொடர்ந்து அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வேகமாக படகை நோக்கி வந்ததாலும் படகின் இன்ஜின் திடீரென நின்றதாலும் படகை இயக்க முடியாமல் மீனவர்கள் திணறியுள்ளனர். இவர்களின் கூச்சலை கண்ட கரையில் இருந்த மீனவர்கள் படகில் தத்தளித்தவர்களை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உயிர் பிழைக்க ஐயப்பன் படகிலிருந்து கடலில் குதித்துள்ளார். சிறிய காயங்களுடன் பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக தேசப்பன் மற்றும் விஜயகுமார் ஆகியோரும் கடலில் குதித்து நீந்தியபடி கரைக்கு வந்து சேர்ந்துள்ளனர். பாறையில் சிக்கிய படகு நடுக்குப்பத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சோதனைக்குப்பம் பகுதியில் கரை ஒதுங்கியது. படகுகளை சக மீனவர்கள் மீட்டனர். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது. புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரி பெட்ரோல் 2.44% மற்றும் டீசல் 2.57% உயர்த்துவதற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அனுமதி வழங்கிய நிலையில் அதற்கான அறிவிப்பு புதுச்சேரி மாநில அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வரும் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. இந்த வரி உயர்வு புதுச்சேரியின் அனைத்து பிராந்தியங்களிலும் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு லிட்டருக்கு 2 ரூபாய் கூடுதலாக உயர்த்தப்பட உள்ளது. புதுச்சேரியில் பெட்ரோலுக்கான வாட் வரி 14.54 இருந்து 16.98%, காரைக்காலில் 15.79%இருந்து 16.99% உயர்த்தப்படுகின்றது. டீசல் விலை புதுச்சேரியில் 8.65%இலிருந்து 11.22%, 8.66%இலிருந்து 11.23% உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி புதுச்சேரியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 94 ரூபாய் 26 பைசாவாகவும் காரைக்காலில் 94 ரூபாய் 3 பைசாவாகவும் உள்ளது. அதேபோல் டீசல் விலை புதுச்சேரியில் 84 ரூபாய் 48 பைசாவாகவும் காரைக்காலில் 84 ரூபாய் 35 பைசாவாகவும் இருக்கின்றது. தற்போதைய மதிப்பு கூட்டு வரி அதிகரிப்பின் மூலம் பெட்ரோல் டீசல் விலை சராசரியாக 2 ரூபாய் உயர்த்தப்படும். எரிபொருளின் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்த பிறகு நவம்பர் 2021ஆம் ஆண்டு பெட்ரோலுக்கு லிட்டருக்கு வாட் வரி 7% புதுச்சேரியில் குறைக்கப்பட்டிருந்தது. இது அரசாங்கத்தின் வருவாயில் 100 கோடி ரூபாய் குறைந்தது. இதனை ஈடுகட்டும் வகையில் வாட் வரி உயர்த்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனவரி 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் தலைக்கவசம் அணியாதவர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமையகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் 2000 காவலர்கள் மற்றும் 500 தன்னார்வலர்கள் ஈடுபட உள்ளனர். கடற்கரையில் கொண்டாட்டங்களுக்காக வருபவர்களுக்காக 10 இடங்களில் வாகனங்கள் நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டுள்ளது. கடற்கரை சாலையில் இரவு 12:30 மணி வரை மட்டுமே கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 11ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் தலைமையில் தலைக்கவசம் அணிவது குறித்து மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற உள்ளது. ஜனவரி 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும். மீறினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், வரும் பொங்கல் பண்டிகைக்குள் காவலர்களுக்கு தேர்தல் பணிக்கான அலவன்ஸ் மற்றும் யூனிஃபார்ம் அலவன்ஸ் வழங்கப்படும் என்றும், காலியாக உள்ள 70 காவல் உதவி ஆய்வாளர்கள் பணிக்கான அறிவிப்பு 2 தினங்களில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு முதல்வர் மற்றும் துணைநிலை ஆளுநர் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கூட்டரங்கில் புதுச்சேரி அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். பாமக பொதுக்குழு கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் பட்டானூரில் நடைபெற்றது. இதில் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். அப்போது அன்புமணி ராமதாஸ் மேடையில் பேசுகையில், கட்சிக்கு நல்ல நிர்வாகிகள் தேவை, கட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் வழங்கப்படுகிறது என்று தெரிவித்தார். அன்புமணி ராமதாஸ் பேசி முடித்தவுடன் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவராக முகுந்தன் என்பவரின் பெயரை பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கவே, கோபமடைந்த டாக்டர் ராமதாஸ் கையில் இருந்து மைக்கை மேஜை மீது தூக்கி எறிந்தார். இதனால் விழா மேடையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. உடனே கோபமடைந்த அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய மொபைல் நம்பரை தொண்டர்களிடம் வழங்கி எதுவாக இருந்தாலும் தன்னை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டதால் விழா மேடையில் சிறிது நேரம் பரபரப்பும் சலசலப்பும் நிலவியது. சென்னையில் எனக்கு ஒரு நல்ல நான் நடத்திருக்கேன். அனைத்திந்திய தலித் உரிமை இயக்கத்தின் முதல் மாநில மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரி அனைத்திந்திய தலித் உரிமைகள் முதல் மாநில மாநாட்டில் அனைத்திந்திய தலித் இயக்கத்தின் தலைவர் ராமமூர்த்தி கொடியேற்றி துவக்கி வைத்தார். இதில் தீர்மானமாக SC/ST மாணவர்களுக்கான இலவச கல்வி திட்ட பயன்களை சென்டாக் அல்லாத அனைத்து மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும், உயர் படிப்பிற்கான வெளிநாடு சென்று படிக்கும் SC/ST மாணவர்களின் கல்வி உள்ளிட்ட செலவினங்களை முழுவதையுமே அரசு ஏற்று வழங்க வேண்டும் என பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்திந்திய தலித் உரிமைகள் இயக்கத்தின் அகில இந்திய துணைத் தலைவர் வீரபாண்டியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம், பழனியம்மாள், பொன் நலவேந்தன், ராஜா, கங்காதரன், பக்கிரிசாமி, முருகையன் மற்றும் பல்வேறு இயக்க தோழர்கள் பலர் கலந்து கொண்டனர். கம்யூனிஸ்ட் சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி. சேலம் செல்ல வேண்டிய காரணத்தினால் அவர்களிடையே உங்களுக்கு முன்னாலே முறையாக அழைக்கிறேன். பொதுவாக இப்போது மாநில மையத்தில் சென்ற தோழர்கள் தேடி பெற்று நடத்துவார்கள். ஆனால்
சூழலால் அவர் தேதி பெற முடியவில்லை. இருந்தாலும் இந்த அமைப்பினுடைய முக்கியத்துவத்தை தோழர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சலீம் அவர்கள் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு இந்த மாநாட்டிலே பங்கு பெற வேண்டும் என்று அவரும் பண்ணித்தார். நான் அவரை வந்தவுடன் கேட்டேன், உடல்நிலை எப்படி இருக்கிறது, வியட்நாமிலிருந்து புதுவை மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் நிருபர்களிடம் கூறியதாவது, புதுவையில் கட்டாய ஹெல்மெட் சட்டம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என காவல்துறை உயரதிகாரி அறிவித்துள்ளார். தற்போது உள்துறை அமைச்சர் வருகின்ற 12ஆம் தேதியிலிருந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். பல்வேறு பிரச்சனைகளில் எத்தனையோ உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் அமல்படுத்தப்படாமல் இன்று வரை கிடப்பில் போடப்பட்டுள்ளன. டெல்லியிலிருந்து மாற்றலாகி வரும் அதிகாரிகள் புதுவை மக்கள் பிரச்சனைகளை அறிந்து கொள்ளாமல் திட்டங்களை அறிவிப்பதால் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். புதுவையை ஆளும் அரசின் தவறான சுற்றுலா கொள்கை முடிவால் நகர பகுதியே போக்குவரத்து நெரிசலில் அல்லல் படுகின்றது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் மக்களின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் காவல்துறை சேர்ந்தவர்கள் ஆளாக்கப்படுகின்றனர். தேசிய வாழ்வாதார சேவை மையம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனமும் இணைந்து நடத்திய வேலைவாய்ப்பு முகாமில் புதுவை மற்றும் சென்னை மாநிலத்தைச் சேர்ந்த இன்டெகரா, லூகாஸ் டிவிஎஸ், சுப்ரீம், முத்தூட், செர்ரி டெக்னாலஜிஸ், மதர்சன், LSC குளோபல் அகாடமி, நவயுகா கன்சல்டன்சி, எக்ஸாவேர், டெலிபெர்ஃபார்மன்ஸ், சவுதர்லாண்ட் குளோபல் போன்ற முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டனர். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 35க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பணி ஆணைகளும் வழங்கப்பட்டது. திருப்புவனை தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நீண்ட நாட்களாக உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவசர சிகிச்சைக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதனையொட்டி திருப்புவனை தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7135 ரூபாய். 1 பவுன் 57,080 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 970 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கோட்டக்குப்பம் அருகே ராட்சத அலையில் சிக்கி ஃபைபர் படகு கவிழ்ந்ததில் 3 மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் விலை உயர்கிறது. ஜனவரி 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் தலைக்கவசம் அணியாதவர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட உள்ளது. முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி முதல்வர், துணைநிலை ஆளுநர் ஆகியோர் அவரது உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.